வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் டைம் சிட்டிக்கான ஸ்லாட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா இருக்கிற டேட்டை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்சிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. SSC.go.in அப்படிங்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொடுத்த எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். அதில் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சிட்டி எக்ஸாம் டேட் அண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் வந்து டேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இந்த கேலண்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய டேட் எல்லாமே வரும், அவைலபிள் டேட் எல்லாமே வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 24 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கெட் ஸ்லாட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 24ஆம் தேதியில் நீங்கள் கொடுத்த அந்த 3 சிட்டி தான் இதில் வரும். ஓகே, அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ 3 சிட்டி கொடுத்துருப்பீங்கல்ல ப்ரிஃபரன்ஸ், அந்த 3 தான் இதில் வரும். அந்த 3ல் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 3 சிட்டியில் எந்த ஷிஃப்ட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். டேட் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த டேட்டில் எந்த சிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த திருவனந்தபுரம் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்போ ஷிஃப்ட் 1 வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். இதில் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸுக்கும் அடுத்ததாக வந்து இமெயிலுக்கும் வந்து ஓடிபி வந்திருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு வந்த ஓடிபி இல்லைனா இமெயிலுக்கு வந்த ஓடிபி, அதை ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும். ரெண்டுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஸ்லாட் வந்து புக் ஆயிரும். ஓகே, ஒரு வேளை நீங்கள் சூஸ் பண்ண டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த 3 சிட்டிலையுமே வந்து ஸ்லாட் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேறு டேட்டு சூஸ் பண்ணணும். இல்லை இதே டேட்டில் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த 3 சிட்டியை தவிர்த்து வேறு சிட்டி சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணி வேறு டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த சிட்டிலே எழுதணும் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த டேட்டில் தான் எழுதணும், எந்த சிட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அல்டர்னேட் சிட்டி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் சிட்டி, இந்த 3 தவிர்த்து வேறு சிட்டி எதுவோ, அது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எதுவோ, நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த சிட்டியில் அவைலபிள் ஸ்லாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஓகே, வேறு டேட் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறதும் வரும். நீங்கள் அது புக் ஆகிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த 3 சாய்ஸ்லேருந்து ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவைலபிள் இல்லை அப்படின்னா தான், அந்த 3 சிட்டிலையுமே நீங்கள் கொடுத்த டேட்டில் அவைலபிள் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் வேறு சிட்டி வந்து சூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனா வேறு டேட்டில் அதே சிட்டியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு வந்து அக்டோபர் 22லேருந்து 28 வரைக்கும், 28ஆம் தேதி 11 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த சாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நவம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் சிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆச்சு இல்லை, அதே மாதிரி சிட்டி லைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த சிட்டி வந்து அலாட் ஆகிருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்த சிட்டியை தவிர்த்து வேறு எதுவும் அலாட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்த டேட்டு, கொடுத்த சிட்டி, கொடுத்த ஷிஃப்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நவம்பர் 3ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அட்மிட் கார்டு வந்து எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண டேட்டுக்கு 3 அல்லது 4 நாளைக்கு முன்னால்
இதே எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அட்மிட் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்போ நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு டே, அதாவது இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் ஸ்லாட் சூஸ் பண்ணவங்க சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அட்மிட் கார்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அவங்களோட டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் வந்து கேட்குறேன். ஓகே, நீங்கள் முடிஞ்சால் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் இருக்க போகுது. அதாவது லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், லிமிட்டட் பீரியட் தான் இது வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டேட்டில் இவ்வளோ சீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாம் சென்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த சிட்டியில் இவ்வளோ பேர் தான் எழுத முடியும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ண முடியாது. ஓகே, அதை ஒருத்தங்க சூஸ் பண்ணிட்டாங்க, மற்றவங்க எல்லாரும் சூஸ் பண்ணி அது ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு விருப்பமான டேட் வந்து கிடைக்கும். நார்மலாக இப்போ டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா நீங்கள் சபரிமலை போகிறீங்கன்னா அதுக்குமே நீங்கள் முன்னாலேயே ப்ரீ புக்கிங் பண்ணணும். திருப்பதி போகிறீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணணும்ல, அதே மாதிரி தான். நீங்கள் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நார்மலாக வந்து இவங்க கொடுத்துருக்க ரூல் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் டேட் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இருக்க போகுது. அதில் வந்து ஒருவேளை அவங்க கொடுத்துருந்த பீரியடில் நீங்கள் எக்ஸாம் டேட் சிட்டி வந்து சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வராது. ஓகே, அப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு மட்டும் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ஒன் டைம் மெஷராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் டேட் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருந்தனால நீங்கள் வந்து இதை பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே, அதாவது எஸ்எஸ்சிலேருந்தே உங்களுக்கு ஒரு சிட்டி வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. டேட்டு, சிட்டி, டைம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து ஒன் டைம் மெஷராக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரப்போகிற எம்டிஎஸ் எக்ஸாமுக்கோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கோ இந்த ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களுக்கான டெடிக்கேட்டட் பிஹெச் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சிட்டி தான் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சிட்டிஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டு பற்றி நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.